ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலையிலக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட், ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட் வித் ஃப்ரூட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பெரிய வெங்காயம் 1 நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பெரிய தக்காளி, வெள்ளரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன், கேரட் துருவிக்கலாம், மாதுளை முத்துக்களை உதுத்து வச்சுக்கலாம், இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் மினிமம் இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபார் சாலட். நான் கொள்ளு அண்டு பயறு, பச்சை பயிறு ரெண்டையும் ராத்திரி ஊற வச்சு காலையில் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம அடியிலையும் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு லேயராக போட்டுக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸ் நறுக்கி வச்சது, துருவினது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு கொத்தமல்லி வரைக்கும் போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்ச இந்த பயிறு அண்ட் கொள்ளு ரெண்டத்தையும் சேர்த்துட்டு இதுக்கு மேலே இன்னொரு லேயர் ஆஃப் இந்த வெஜிடபிள்ஸ், நறுக்கின வெஜிடபிள்ஸை போட்டுடலாம். ஸோ மிக்சிங்க்கு ஈஸியாக இருக்கும். இது கூட உப்பு, அப்புறம் சாட் மசாலா கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக, டைஜஷனுக்கு மிளகு பொடி, அப்புறம் எலுமிச்சம் பழம் ஒரு பாதி, ஹாஃப் லெமன் புழிஞ்சுக்கலாம் போகிறோம் புளிப்புக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது எஸ்பெஷலி ஃபார் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் அண்ட் எல்லா ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கும் கொடுக்கலாம். ஏன்னா இப்போ உட்காந்தே வேலை பார்க்குறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச், அப்புறம் இதில் வெஜிடபிள்ஸும் இருக்குது, இந்த மாதிரி சாப்பிட்றது நல்லது. ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு பயிறு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நாள் கொள்ளு தனியாக, பயிறு தனியாக, ஒரு நாளைக்கு சன்னா, ஒரு நாளைக்கு வேர்க்கடலை, இந்த மாதிரி விதவிதமாக பண்ணி இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு கலந்து சாப்பிடும்பொழுது நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பசிக்காது, சீக்கிரம் மத்தியானம் வரைக்கும் பசிக்காது. உங்களுக்கு நல்ல போஷாக்கும் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பிடும்பொழுது எப்பொழுதுமே இது கூட ஒரு ஃப்ரூட்டும் சாப்பிட்டுட்டிங்கனாக்கா கம்ப்ளீட் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். பப்பாயா சாப்பிட்லாம், அப்புறம் ஒரு நாளைக்கு ஆப்பிள் சாப்பிடுங்க, ஒரு நாளைக்கு பைனாப்பிள் சாப்பிடுங்க. என்ன ஃப்ரூட் கிடைக்கிறதோ அட்லீஸ்ட் ஒரு பனானாவாவது சாப்பிடுங்க. ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ஸ்ரீ ஹெல்தி வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.